வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாங்க பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறோங்க, அர்த்தநாரி வளையம். நாங்கள் இங்கே தோட்டம் சொந்த பந்தங்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஆனால் இவ்வளவு அருகாமையில் இருந்துட்டு இவ்வளவு ஒரு பொக்கிஷத்தை இழந்துட்டுமேனு ஒரு வேதனைங்க. ஆனால் இப்போவாது எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. நாம் சிறு எல்லாம் படிச்சிருக்கோம், விண்ணுன்னு என்ன கோள்னு என்ன எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த படித்ததையெல்லாம் மறந்துட்டோம். இப்போ அதையெல்லாம் நமக்கு இந்த பயிற்சி மூலமாக ஞாபகத்துக்கு கொண்டுட்டு அதில் என்னென்ன நல்லதுகள் இருக்குது, அறிவின் தெளிவே ஞானம், பிரம்மம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, வான்காந்தம்னா என்ன, ஜீவ வித்துக்கள்னா என்ன, ஜீவகாந்தம்னா என்னங்கிறதையெல்லாம் நம்ம மனசுக்கு முன்னால் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த பயிற்சிங்கிறது ஒரு மிக முக்கியம். அதுக்கு முதல்ல அந்த கிராமத்தில் எடுத்த பயிற்சியில் நிறைய நாங்கள் மனதளவில் உழந்துட்டோம், உடலளவிலும் மனதளவில் வந்துட்டேன். நான் நாட்டு மாட்டு நிறைய வளர்த்திட்டு இருக்கிறேங்க. அந்த மாட்டை இழக்க ஒரு சின்ன விஷயம் சொல்ல முடியாது. என்னால் ஒரு மாட்டை விலைக்கு கொடுக்குறதுனா கூட ஏவேறு வேலை நான் அக்கிட்ட மறைஞ்சிக்குவேன், பிடிச்சிட்டு போக சொல்லிடுவேன். ஆனால் இந்த பயிற்சி எடுத்து விட என்னுடைய மகன் ஒரு மாட்டை அவனுடைய நண்பனுக்கு கொடுக்கணும்னா, ஆனால் அப்பவும் கூட என்ன ஆச்சுன்னா இந்த பயிற்சிக்கு பின்னால் நான் சந்தோஷமாக அவருக்கு அந்த மாட்டை கொடுத்தேன். ஏன்னா நான் அந்த மாட்டை கொடுத்த விரிசல் அந்த எனக்கு அந்த உணர்வுகளை தூண்டியது இந்த பயிற்சி. அதே மாதிரி மனநிறைவோட எல்லா வகையிலும் இங்கே உணவளிப்பதிலிருந்து பேராசிரியர்களிருந்து எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும், நிறைய திருந்தணும், நிறைய நல்லது பண்ணணும். அந்த அளவுக்கு பண்ணிட்டு இப்போ குருஜி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தனி மனிதனுடைய அமைதி தான் உலகத்தின் அமைதிங்கிறாங்க. ஒரு மனிதனுடைய அறிவு, அதாவது அறிவு வறுமையை போக்க வேண்டாம்னா அவனுக்கு உண்மையை உணர்த்தோடுங்கிறாங்க. நாம இந்த படிச்ச அளவுக்கு இருக்கக்கூடாது. கிராமத்தில் போய் நம்மளால முடிஞ்சது என்ன, நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர, வீட்டுக்கு வேலைக்கு இந்த தத்துவங்களை சொல்லி கொஞ்சம் மாற்றுக்கு முயற்சி பண்ணணும். அதனால இப்போ எல்லா சுவாமி அதான் சொல்றாரு, விவேகானந்தர் அதான் சொல்றாரு, தனி மனித முன்னேற்றம் தான் சமுதாய முன்னேற்றம்ங்கிறாரு. அந்த வகையில் இப்பெல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப என்னை பொறுத்தவரை தவம்ங்கிறது ஒரு அற்புதம்ங்க. அதை சொல்ல முடியாது, அனுபவிச்சா தான் தெரியும். அந்த தவம்ங்கிறது பெரிய அற்புதம். அது நீங்க போய் நாங்கள் பண்ணையில எங்களை நாங்கள் மறந்துட்டோம், உண்மையிலேயே மறந்துட்டோம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. இதையெல்லாம் வச்சுட்டு இந்த நேரத்தின் காலங்கருதி என்னுடைய உரையை ஒரு சிறிய அளவில் முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் முழு மனதுடன், திறந்த மனதுடன் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் சொன்னதோட அளவற்ற சக்தி வேண்டும், அளவிலா சந்தோஷம் வேண்டும், எல்லையற்ற துணி வேண்டும், முடிவற்ற பொறுமை வேண்டும் என்கிற இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நான் திருப்தியாக இருக்கிறேன். ஒவ்வொருவரும் அதன் மாதிரி இருக்கணும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அதுக்கு குருஜி அவர்கள் எல்லோருக்கும் அருள் புரிவார் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.